Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சிவகார்த்திகேயனுடைய எஸ்கே ப்ரொடக்ஷன் சார்பில் உருவாகியிருக்கிற நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் தற்போது வெளியாகிருக்கு. கனா படத்தை தொடர்ந்து பிளாக் ஷிப் யூடியூப் சேனலை சேர்ந்த கார்த்திக் வேணுகோபாலன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்தை சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தற்போது நடந்துட்டு வருது. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவா விஜய் டிவி சீரியல் ஆக்டர் ரியோ நடிச்சிருக்காரு. செரில் ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. நாஞ்சில் சம்பத், ராதா ரவி, ஆர்ஜே விக்னேஷ் உள்ளிட்ட பலர் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல பிரபலமானவங்களை ஒன்றிணைத்து இந்த படத்துக்காக ஒரு பாடலையும் படமாக்கியிருக்காங்க. இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைஞ்சு மே மாதம் படத்தை வெளியிட பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஜானரில் உருவாகியிருக்கிற இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்போது வெளியாகியிருக்கு. இந்த போஸ்டரில் பல செய்தி தொலைக்காட்சிகளில் பிரேக்கிங் நியூஸ் போடுற மாதிரி ட்ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் இருக்குது. தமிழகத்தில் இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் எதுவும் கிடைக்கல, நியூஸ் சேனல்கள் அதிர்ச்சி அப்படின்னு அதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸும், நாச்சியப்பன் பாத்திர கடையில் பெங்களூரு அணி அப்படின்னு வடிவேலு மீம்ஸை போட்டு ஐபிஎல்ல தொடர்ந்து பெங்களூரு டீம் தோத்துட்டு வரதை கிண்டல் பண்ணுற மாதிரியும், வண்டலூர் ஜூவிலிருந்து 3 யானைகளை தத்தெடுத்த ஆர்ஜே விக்னேஷ், கும்கி குடும்பம் மகிழ்ச்சி அப்படின்னும், நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது நான் நடிக்க வரக்கூடாதா நாஞ்சில் சம்பத் அப்படின்னும், நித்யானந்தா இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கிடைக்காம இருக்கிறது டிக்டாக் அட்ராசிட்டி அப்படின்னு பல விஷயங்களை இந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்டர்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னா அடுத்து டீசர் வந்தால் எப்படி இருக்கும், படம் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்பயே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா படத்தை தொடர்ந்து தான் அடுத்து தயாரிக்க இருக்கிற படத்தையும் முடிவு பண்ணியிருக்காராமா சிவகார்த்திகேயன். இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.